everyone. I am Dr. Vidyaini, மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர் ஏஎம்சி மருத்துவமனை திருப்பூர். இன்னைக்கு பிசிஓடி பத்தி பார்க்க போறோங்க. பிசிஓடி நம்ம பெண்களுக்கு நிறைய குழப்பங்களையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லையும் தர டாபிக்கா இருக்கு. ஸோ பிசிஓடி அப்படின்னா என்ன? மாசம் பெண்களுக்கு ரைட் ஆர் லெஃப்ட் ஓவரியிலேருந்து ஒரே ஒரு எக் ரிலீஸ் ஆகும், ஃபாலோட் பை மென்சஸ். இதுதான் நார்மல் ஃபினாமினாங்க. ஆனால் பிசிஓடியில் என்ன ஆகும்னா, ஒரு கருமுட்டைக்கு பருவா நிறைய கருமுட்டைகள் சினைப்பையில உருவாகும். எதுவுமே மெச்சூரும் ஆகாது, ரிலீஸும் ஆகாது. இது என்னென்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு காஸ் பண்ணுன்னு பார்த்தா, இர்ரெகுலர் பீரியட்ஸ், 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வருது, பீரியட்ஸ் வந்தால் ஹெவி ஃப்ளோவா இருக்கிறது, இல்லை ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி பிரச்சனை, இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மைக்கான பிரச்சனைகள், அதே மாதிரி வெயிட் கெயின், ஒபிசிட்டி, முகத்துல, உள்தொடையில, கை கால்கள்ல அதிகமான முடி வளர்ச்சி, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ பிசிஓடி எப்படி டயக்னோஸ் பண்றதுன்னு கேட்டிங்கன்னா, இதோட ட்ரீட்மெண்ட் அண்ட் டயக்னோசிஸ் எல்லாமே உங்களோட ஏஜ் அண்ட் சிம்டம்ஸ் பொறுத்து தாங்க. நிறைய பேர்த்துக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க அப்பப்போ ஓவலேட் பண்ணிட்டு இருப்பாங்க, கருமுட்டைகள் ரிலீஸ் ஆகும். ஸோ எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்காம கன்சீவ் ஆயிடுவாங்க. ஸோ உங்களோட சிம்டம்ஸ் பொறுத்து தான் நம்ம இதுக்கான அப்ரோச் ஸ்டார்ட் பண்ணோம். பிளட் டெஸ்ட் இருக்கு அண்ட் ஆஸ் யூஷுவல் ஸ்கேன்ல தான் நம்ம பிசிஓடி இருக்கா, சினைப்பையில இந்த மாதிரி நீர்க்கட்டிகள் நிறைய ஃபார்ம் ஆயிருக்கான்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இது என்னென்ன பிரச்சனைகள் தரலாம்? இது ரத்தத்துல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுகரை கண்ட்ரோல் வச்சிருக்கிறதுக்கான ஹார்மோன்ஸோட லெவல்ல இது மாத்திருங்க. அதனால டயபெட்டிஸ், மற்ற கொலஸ்ட்ரால் அதிகமாகிற பிரச்சனை, பிபி தொந்தரவு, இந்த மாதிரி மற்ற பிரச்சனைகளையும் இது இன்வைட் பண்ணும். அதே மாதிரி இரெகுலர் சைக்கிள்ஸ் ரொம்ப ப்ரொலாங்டா இருந்துட்டே இருக்கு, ரொம்ப வருஷமா நீங்க 2-3 months ஒன்ஸ் தான் பீரியட்ஸ் ஆகுறீங்க, டேப்லெட் போட்டால் தான் பீரியட்ஸ் வரும், அந்த மாதிரி நிலைமையில இருக்கீங்கன்னா இது கர்ப்பப்பை கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளையும் ரொம்ப அதிகப்படுத்தி தருது. ஸோ என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு பிசிஓடின்னு பார்த்தோம்னா, பர்த் கண்ட்ரோல் பில்ஸ், கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாத்திரைகள் எடுக்கும் போது உங்களோட பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகும். பிசிஓடி கண்டிப்பா இது குணமாகாது. ஒன்ஸ் நீங்க டேப்லெட் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் திரும்ப எப்போ வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாங்க. பட் இந்த டேப்லெட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு அந்த கர்ப்பப்பை கேன்சர் வராம தடுக்கிறதுக்கு இந்த டேப்லெட்ஸ் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கருமுட்டைகள் நல்லா வளர்றதுக்கான மாத்திரைகள் எடுத்துக்கணும். மற்ற உங்க காஸ்மெட்டிக் இஷ்யூஸ், அதாவது முகத்துல அதிகமான முடி வளர்ச்சி, கை கால்ல எல்லாம் முடி வளர்ச்சி ஜாஸ்தியா இருக்குன்னா அதுக்கு நீங்க லேசர் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அதர் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸோ நீங்க எடுத்துக்கலாம். அண்ட் மோர் சிம்பிளான ட்ரீட்மெண்ட் வீட்லயே நீங்க பண்ணக்கூடியது பிசிஓடிக்கு வெயிட் லாஸுங்க. வெயிட் லாஸ்க்கான எக்ஸசைசஸ் அண்ட் டயட் நீங்க ஃபாலோ பண்ணும். 5 to 10% வெயிட் நீங்க குறைச்சிங்கனாலே கண்டிப்பா நீங்க பீரியட்ஸ் ரெகுலரா மாறும், தானாவும் கருமுட்டைகள் நல்லபடியா உருவாக ஆரம்பிக்கும். ஸோ ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லாம நீங்க கன்சீவ் ஆகலாம், பீரியட்ஸையும் ரெகுலரைஸ் ஆக்கிக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.